இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரின்
நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க போகும் பொழுது, புறப்பட்ட பொழுது, யோவான் ஞானஸ்நானத்தை இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அங்கே என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவரிடத்தில் வந்திறங்கினார். அல்லேலூயா! அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே புறாவை போல அவர் அந்த இடத்தில் வந்திறங்கினார். அதை அவர் அந்த யோவானுக்கு தரிசனமாய் வெளிப்படுத்தினார். யார் மேலே இந்த புறா வருதோ அவரே என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா! அந்த நேசகுமாரனை பிதாவானவர் அங்கே உறுதிப்படுத்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இன்றைக்கு துதிக்க வந்திருக்கிறோம். அவரே நாங்கள் மயப்பட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் அவரை மயப்படுத்துவது மாத்திரமில்லை, இந்த கூட்டங்களுடைய நோக்கமும் இந்த அபிஷேகத்துடைய நோக்கமும் ஆராதனையின் நோக்கமும் நம்மை அவரிடத்திலே கிட்டி சேர்க்கும்படியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அவரை கிட்டி சேர வேண்டும். அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படி அவரை நெருங்கி வர வேண்டும். அவருடைய சுபாவங்களாய் நாங்கள் மாற வேண்டும். அவருடைய அன்பின் குணாசியங்களாய் நாங்கள் மாற வேண்டும். அந்த அன்பின் குமாரனுக்கு ஒத்த அந்த சுபாவம் நம்மிடத்திலே வளர வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவுடைய அந்த வாக்குத்தத்தத்தினாலே புறா வடிவத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்கினார். ஆனாலும் அந்த பரம எருசலேமிலே அங்கே என்ன சொல்லப்பட்டது? அவர் சொன்னார், இதோ நீங்கள் அங்கே எருசலேமிலே தரித்திருங்கள் சொல்லப்படுகிறது.
நீங்க காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவளை காத்திருந்தார்கள். அங்கே என்ன நடந்தது? அந்த வேளை வரும்பொழுது அந்த சடதியிலே அங்கே பரிசுத்தாவியானவர் அவருடைய நாவிலே அக்கினிமயமாய் இறங்கினார். ஹல்லேலூயா. ஏன் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே புறா வர வேண்டும்? ஏன் இந்த மனிதர் மத்தியிலே தேவன் பரிசுத்தாவி அவர் ஊற்றும் பொழுது அவருடைய நாவுகளிலே இறங்கி அவர் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும்? ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமானவராய் வந்தார். அவருக்கு அக்கினிமயமான மகிமைகள் தேவைப்படவில்லை. அவர் அந்த அக்கினிமயத்தோடு தான் வந்தார். அவர் பரிபூரணம் உள்ளவராய் குமாரனாய் அவர் பாலகராய் வெளிப்படும் பொழுது கர்த்தத்துவம் கொண்டு வெளிப்பட்டு அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். எல்லா தேவனுடைய மகத்துவங்களை தன் சரீரத்திலே சுமந்து வந்தார். அவர் தேவ சித்தத்தின்படி அவர் மனிதராய் மானிடராய் இந்த பூமிக்கு வெளிப்பட வேண்டியது அவருடைய சித்தமாக இருந்தது. பூமியுள்ள மனிதனுடைய பாவங்களிலிருந்து அவரை விடுவிக்கும்படி அவர் நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை ரட்சிக்க வந்தார். அதான் அங்கே அந்த எருசலேமிலே அவர் கூடியிருந்த பொழுது அவருடைய நாவிலே அங்கே பரிசுத்தாவி அக்கினியால் ஊற்றப்பட்டது. உளியான சேற்றில் இருந்த நம்மை அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். எங்களை பார்த்து சொன்னார், நீங்க உளியான சேற்றில் இருந்தீர்கள். உளியான சேற்றிலிருந்து நாங்கள் விடுவிக்கும்படி அவர் தன்னுடைய அக்கினியை நம்மேலே ஊற்றினார். நாவுகள் இதோ அசுத்தமாக இருந்தது. நாவுகள் கேடுபாடுகளை அங்கே பேசிக் கொண்டிருந்தது. அந்த நாவினாலே கால்களை எல்லாம் கொளுத்தப்பட்டு வந்தது. அது எல்லாவற்றையும் விடுவிக்கும்படி அவர் அந்த அக்கினி அபிஷேகத்தை அந்த இடத்திலே கட்டளிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிற்க வேண்டும். இந்த இடத்திலே நம்முடைய உள்ளமையிலே காணப்பட்ட அந்த தீமையான சுபாவங்களிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியே அந்த பரிசுத்தாவியானவரை தேவன் எங்கள் மேலே பொழிந்தருளினார். பரிசுத்தாவியின் மேலே அவர் ஏன் பொழிந்தருளினார்? நம்முடைய ஆவிக்குள்ள ஜீவியத்திலே நாம் கரைப்பட்டு இருக்கிறோம். நாம் தீட்டுப்பட்டு இருக்கிறோம். நாம் தூய்மையற்றவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் பரிசுத்தவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய அக்கினியை பெற்றிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்படாத பாவிகளாய் இருக்கிறோம். சில வழியில் நாங்கள் ஞானஸ்தானத்தில் இருக்கலாம், நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். நாங்கள் அப்படியே இருக்கிறோம். ஆனால் எங்களை உயிர்ப்பிக்கும்படி அவருடைய சுபாவங்களாய் மாறும்படி அவருடைய ரூபமாக அவருடைய மேனியாக மாற்றும்படி கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு ஆளுநரை கூட எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்காக நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஒரு விசை வழிபடுவோமாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நாங்கள் பெற்றதினாலே நாங்கள் பரிசுத்தவான்கள். நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள், எங்களுடைய சுய சித்தங்கள், எங்களுடைய சுய ஆவிகள், சுய நினைவுகள், சுய எண்ணங்கள், சுய தோற்றங்கள் அநேகம் இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமை தன்மைகள், நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற பெருந்தன்மைகள், இந்த உலகத்திலே நாங்கள் லவ்யங்களை பின்பற்றி போறதான அந்த வழிகள் எல்லாவற்றிலும் நம்ம விடுவிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையாய் வரமாய் கொடுத்தார். அவர் எங்களை என்ன செய்வார்? நியாய தீர்ப்பில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படி நியாயத்தை குறித்தும், பாவத்திலே தப்பித்துக் கொள்ளும்படி பாவத்தை குறித்தும், நாங்கள் பரிசுத்தமாக்கும்படி அந்த பரிசுத்த குறித்து நம்மோடு பேசுகிறார். நாம அந்த நோக்கத்துக்காகவே பரிசுத்தாவை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நோக்கத்துக்காகவே பரிசுத்தவர் அனுதினங்களோடு நடமாடிக் கொண்டிருக்கிறார். இல்லையா நாங்கள் மீண்டும் அந்த ஒளியான சேற்றுக்குள்ளே போய்விடுவோம். அவர் அறிந்திருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த கூட்டங்களுடைய நோக்கங்கள் இல்ல எந்த ஆராதனையுடைய நோக்கங்களிலும் நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தப்படும்படி இந்த ஆராதனை எனக்கு உண்டாக்கி இருக்கிறான் ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். நாம் அந்த நடத்துபவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்மை நடத்திப்பிக்கிற அந்த தலைமையாளர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அது தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல இருக்கிறது. ஏன்னா அவர் அந்த ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திலே அநேகர் இந்த இடத்தில் இருந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு அநேகரை கண் முன்னால காண முடியாமல் இருந்தது. நாங்கள் அவரோடு சேர்ந்து துதிக்கும்படி வாஞ்சியா இருந்தோம். ஆனால் அவர்கள் சில வேளையிலே ஏதோ சாத்தானுடைய வஞ்சனையினாலே அவர் சிக்குண்டு அவர் இந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். நாங்கள் அவர்கள் மீண்டும் இந்த இடத்திலே திரும்பி வரும்படி பரிசுத்தாவிக்கூடாக தேவனாய் கர்த்தருக்கூடாக நாங்கள் மிகவும் அதிக பிரயாசப்பட்டோம்.
ஆனால் அவர்கள் அந்த தேவ ஆவியுடைய வழிநடத்தலை புரிந்து கொள்ளாதபடினாலே அவர்கள் சேர்ந்து கொள்ள முடியாதது மிகவும் துக்ககரமான ஒரு கிரியா இருக்கிறது. ஆனாலும் நமக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தார் அந்த தேவாதி தேவனும் அந்த நேசகுமாரனும் அந்த பாலகனும் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தத்துவத்தோடு இங்கே வந்திருக்கிறார். அந்த சமாதானத்தோடு வந்திருக்கிறார். எல்லா அதிகாரங்களோடு மத்தியில் ஆவி கொண்டிருக்கிறார். இதோ அவர்களுக்காக நம்மை ஜெபம் பண்ணுவோம். அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய அபியங்கள், அவர்கள் யாரும் இல்லை. இதாவினால் உண்டாக்கப்பட்ட அவருடைய கிரிகள் அதுக்காக சத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிவரண்ட ஆடுகள் மத்தியிலே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த நல்ல ஆயன், நல்ல மேய்ப்பர், அந்த நல்ல வழிகாட்டி, நல்ல தயவுள்ள தேவன் அவர்களை தேடி வந்தார். அந்த நல்ல ஆயன், அந்த மேய்ப்பர், அந்த நேசர் எங்களை தேடி வந்தார். ஏனென்றால் அந்த ஒளியான சேற்றிருந்தும் அந்த பரிந்துரைக்கப்பட்ட அந்த நிலவரத்தில் இருந்தும் இதோ கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாதபடி இதோ நலிந்து போய் இருக்கிற அந்த ஆத்துமாக்கள், மடிந்து போய் விழுந்து போய் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு உயிர் கொடுக்கும்படி அவர் இந்த இடத்துல எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது விருப்பமா இருக்கிறது? எத்தனை பேருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள்? நான் உயிராக வேண்டும், கிறிஸ்துவை நாம் சந்திக்க வேண்டும், வாழவேண்டும் இல்ல இதோ பரிபூரணப்பட்டவனாய். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனத்திலே ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவனிலே நாங்கள் வளர்ந்து நாங்கள் அவரை போல பரிவுணப்பட வேண்டும், அன்பிலே பரிவுணப்பட வேண்டும், இதோ பரிசுத்தத்திலே பரிவுணப்பட வேண்டும், கீழ்ப்படிதலிலே பரிவுணப்பட வேண்டும், நாங்கள் தாழ்மையிலே நாம் பரிசுத்தப்பட வேண்டும், நீதியிலே பரிசுத்தப்பட வேண்டும், உண்மை முத்தம் உள்ள குமாரராய் நாம் எல்லோருக்கும் காணப்பட வேண்டும், நீதியுள்ள சுபாவங்கள், நீதியுள்ள கிரிகள் நம்ம வெளிப்பட வேண்டும். அதனால இதை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் உள்ளங்களிலே கொண்டு போங்கள். இதுவே தேவனுடைய பரம நோக்கமா இருக்குது. அப்பொழுது வருகைக்கு நாங்கள் தகுதிப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். நாமத்தில் வந்துதித்தார் நல்லாயனா இயேசுவென்னும் நாமத்தில் வந்துதித்தார் நலிந்தோரே நானிலத்தே நயந்து ரட்சிக்கவே பிறந்தார் நலிந்தோரே நானிலத்தே
Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise. Hallelujah. Praise. Hallelujah. Oh, நலிந்து போயிருந்தோம். இதோ காயப்பட்டவராயிருந்தோம். நாங்கள் பின்னாடி கொண்டிருந்தோம். நாடு வளர்த்திருந்தோம். நாடு அற்றவராயிருந்தோம். இதோ புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தோம். பேசப்படாதவராயிருந்தோம். தூரம் துளைந்து போயிருந்தோம். நாடு வந்து தயை காட்டி இதோ கையோடு சேர்த்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை தேடி தன்னோடு அழைத்துக் கொள்ளும்படி இயேசு வந்தார். நம்மை தேடி தன்னோடு அழைத்துக் கொள்ளும்படி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ். ஹல்லேலூயா. இந்த பாடலே கேட்ட பிரகாரமாகவே நம்முடைய இயேசு நம்மை தேடி வந்தார். அன்பாலே நாம நிற்கிறோமே அவருக்கு முன்பாக. நாங்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் யார்? ஆசாரியத்தின் கூட்டங்களாக இருக்கிறோம். லேவியரின் கூட்டங்களாக இருக்கிறோம். தேவனுடைய குமாரனாக இருக்கிறோம். அவரை அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு இந்த அதிகாரமுடைய காரியங்களை செய்யக்கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மைல குத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷம் பண்ணுங்கள். நாங்கள் பாருங்கள். நாங்கள் துப்புவேன். நாங்கள் துணிசுங்கள். காட்டப்படாதவர்கள். காணப்படாதவர்கள். நேரத்து தன்னோடு சேர்த்துக் கொண்டார். நம்ம ஜீவ ஊற்றத்தை வெளிக்கொண்டார். இந்த உரிமையாளர்களை மாற்றிக்கொண்டார். தன் ஜீவத்தை கொடுத்தார். கையை உயர்த்தி வைத்துங்கள். மேம்படுத்துங்கள். கையை உயர்த்தி மேம்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உயர்த்துங்கள். கிறிஸ்துவை உயர்த்துங்கள். இயேசுவை உயர்த்துங்கள். அவர் கிறிஸ்துவை பலியாய் வந்தார். நம்மை வழிநடத்த பட்டாய் வந்தார். இயேசு கிறிஸ்து நேசத்தை விட்டார். விட்டாரை விட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை விடுகிறார். ஹல்லேலூயா. 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 பிரைஸ். ஹல்லேலூயா. பிரைஸ். ஹல்லேலூயா. பிரைஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் வெளிப்பட்டதனாலே ஒரு நாள் இந்த உலகம் அனுபவிக்கிற சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் அவருடைய மகிமையை கண்டு நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க எங்களுக்கு வழியை திறந்திருக்கிறார். அதனால நம்பிக்கை ஒரு ஜீவியம் எங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசம் உள்ள ஒரு ஜீவியம் வந்திருக்கிறார். அந்த கப்பலிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஓடும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அனைவரும் இந்த கப்பலை விட்டு இறங்கினாலும் அவர் இழுத்துக் கொண்டு வர அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சத்தில் அந்த வல்லமைக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் ரத்தத்துக்கு அந்த வல்லமை உண்டு. ஏற்ற காலங்களிலே அவர் அதை சரி செய்வார். ஏற்ற காலங்களிலே இந்த அக்கியத்தில் அவர்களை கொண்டு கூட்டி சேர்ப்பார். அவர்களும் அவருடைய மந்தங்களாய் அவர்கள் மேய்க்கப்படுவார்கள். அந்த 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 கப்பலுக்குள்ளே அவர்களும் கூட இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதான் இந்த தேவன் எப்பொழுதும் அந்த சந்தோஷத்தை தந்திருக்கிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நான் துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் இதற்காகத்தான் நாம் துதிக்க வேண்டும். எங்களுடைய ஜீவனிலே ஜீவன் என்று பரிபூரணப்படும்படி எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் இதோ இதோ கிறிஸ்துவை போல மாற்றப்படும்படி அவருடைய சிந்தனைகளாய் நாம் ஒவ்வொருத்தரும் மனங்களிலும் எண்ணங்களிலும் எங்களுடைய ஓட்டங்களிலும் மாறும்படி அவருடைய பரிசுத்தங்களை அவருடைய தாழ்வுகளை நம்முடைய அன்பு சுவாபங்களை அவருடைய கனிகளிலும் நாம் ஜீவிக்கும்படி அவர் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அந்த ஆனந்த சந்தோஷத்தினாலே அவரை மயப்படுத்த வேண்டும். அந்த அதில் கூடாக அவர் எங்களை அவர் தன்னோட கூட்டி சேர்க்கிறார். எங்களை வளர்க்கிறார். எங்களை உயிர்ப்பிக்கிறார். அந்த உயிர்த்தலை நம்பிக்கை உள்ளவராய் எங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. என்றும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார்.
அவருடைய வசனத்தை தியானம் பண்ணி நாங்கள் அவரை உயர்த்தி பாடினோம். அவருடைய நோக்கம் அவர்களோடு கூட நாங்கள் ஒரு நாள் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், முகமுகமாய் நாங்கள் பார்க்க வேண்டும், அவருக்கு ஒப்பாய் நாங்கள் மாற வேண்டும். அந்த ஈவனுக்குடாய் நாங்கள் இந்த உலகத்தை பாடுபட்டு நாங்கள் பாடுபட சின்னவர்களாகி அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தில் சார்பில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். சபையாக கர்த்தர் நல்லவர். உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் உங்கள் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எடுத்து வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும். இல்ல 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு சந்தோஷம். ஆமென். இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டால் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில இருந்துட்டால் ஒரு சமாதானம். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற சமாதானமா இருக்கு. அல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர், நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் கண்டிப்பா தேவன் நிரந்தரமான ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில தர வல்லம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க வந்து ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கண்டிப்பா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற இந்த இடத்துல தேவனுடைய அழைப்பு இல்லாமல் யாரும் பெற முடியாது. ஆமென். கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். விசேஷமாய் நாங்கள் தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தியை தேவதாசனுக்கு கூட கொண்டு வந்திருக்கிறார் தேவன். கண்டிப்பா தேவனோட தாப்பனோடாக கண்டிப்பா அநேக காரியங்களை பேசுவார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி தேவதாசனை நாங்கள் முன்பாக அழைப்போம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த கொண்டாடுகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்கள் மத்தியில கர்த்தர் கொண்டு வந்தார், மீண்டுமாக கொண்டு வந்திருக்கிறார். யாராவது பார்க்காத புதுசா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? புதிதாக இருக்கு. என்ன பார்க்காதவங்க தயவுசெய்து கொஞ்சம் கையை வெத்தி காமிக்குவாங்க. பார்க்காதவங்க ஒரு நிறைய ஏற்றால பாதிக்கு இருக்கிறாங்க. சரி, சந்தோஷம். இந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். என்றால் இயேசு எதற்காக வந்தார் அப்படின்னா, அந்த இயேசு யார், அவருடைய ரட்சிப்பு என்பது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏன்னா அவருடைய பிறப்பே இந்த கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிபி 500க்கு பிறகு வந்த கேலண்டர், கிரகோரியன் கேலண்டர். ஆனா அதுக்கு
அந்த இதுல பாத்தீங்கன்னா இயேசு பிறப்பதற்கு முன்பு பிறப்பதற்கு பின்பு பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் கிமு 4 அவரை கொல்ல தேடின ஏரோது மரித்து விட்டான். அப்படின்னா கிமு 4 முன்னாலதான் அவர் பிறந்திருக்கணும். சரி, இப்ப முக்கியமான காரியத்துக்கு நாம போக போறோம். ஒரு சில காரியங்களை நம்ம வேதத்தின்படி விளங்கிக் கொள்வதற்காக உங்கள் மத்தியில வைத்துவிட்டு நான் போகிறேன். லூக்கா சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பு, ஆனால் இந்த லூக்கா கேட்டு கற்றுக்கொண்டபடிதான் அவர் எழுதுறார். ஏன்னா லூக்காவுடைய சீஷர் அல்ல, அவர் ஒரு யாரு? லூக்கா ஒரு வைத்தியர். அது வைத்தியர் நிச்சயமாக நோயிற்றவனுக்கு வைத்தியர் தேவைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் மூலமாக இந்த சுவிசேஷம் மாத்திரமல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் எழுதப்படுகிறது. சரி, இப்போ அவர் எழுதுகிற பொழுது அவர் கேட்ட அந்த காரியங்களை எழுதுகிறார். எழுதுகிற போது எழுதுப்பாரு, நீங்க பாருங்க 7வது வசனத்துல, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று, அவள் மரியாள் தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெற்று. நல்ல கவனிங்க. இப்ப இயேசு இந்த பூமிக்கு வருகிறார். ஏன் வந்தாருன்னு நம்ம பின்னால பார்க்க போகிறோம். அவர் வருவதற்கு முன்பதாக அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம்னு சொல்லப்படுகிறது. ஏன் அதிசயம்? நல்ல கவனிங்க. ஏன் இது அதிசயம் அப்படின்னா, இந்த பூமியில உங்களை போல என்னை போல ஒரு மனிதனாக அவதரித்தார், மனிதனாக பிறந்து வந்தார். 100% அவர் நம்மை போல மனிதனாக வந்தார். ஒன்னே ஒண்ணு தவிர, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல பிறந்திருக்கிறார். ஆக அந்த பிறந்த இயேசு அதிசயம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், உங்களை போல என்ன போல அவர் பிறக்கவில்லை. ஏன் பிறக்கல? ஏன் நம்மை போல பிறக்கல? வேதத்துல பாத்தீங்கன்னா ஆதாம் தேவனாலே பிறந்தவன். அப்ப ஆதாமை குறித்து சொல்லுகிறவர்கள் அவர் முந்தின ஆதாம், இயேசு பிந்தின ஆதாம். அப்ப பிந்தின ஆதாமாகி இயேசு. ஏன் பிந்தின ஆதாம் சொன்னா, நல்ல கவனிங்க, ஆதாமும் தேவனாலே பிறந்தவன், இயேசு கிறிஸ்துவும் தேவனாலேயே. ஏன் தேவனாலே பிறக்கிறார்? பாவங்களை மீட்பதற்காக வந்தார். ஏன் பாவம் இல்லாமல் பிறக்கிறார்? எப்படி பிறந்தார்? நல்ல கவனிங்க, நான் சுருக்கமா சொல்றேன். ஆதாம் பாவம் செய்ததனால், ஏவாள் தான், ஆனால் ஆதாமும் பாவத்துக்குள்ளாயிட்டான். ஆதாம் பாவம் செய்ததுனால ஆதாம் வழி வழியாக, நல்ல கவனிங்க, ஆதாம் வழி வழியாக அவருடைய விந்தின் மூலமாக இந்த பூமியில பிறக்கிற எல்லா சந்ததிக்கும் பாவம் வருகிறது. அப்ப அது ஜென்ம பாவம் அப்படிங்கிற பாவம் வருகிறது. அப்ப எல்லாருக்குள்ளும் பாவம் வந்தது. அப்ப எல்லாரும், இதைத்தான் பவுல் எழுதும் போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். இப்ப எல்லாரும் பாவம் செய்ததுனால, கவனிங்க, இப்ப இந்த இயேசு பாவம் அற்றவராக, ஏன்னா எல்லாரும் பாவத்துக்குள்ளாயிட்டாங்க. அப்ப பாவம் அற்றவராக வரணும் அப்படின்னா, அவர் நம்மை போல ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தால் அவனுக்குள்ள என்ன வந்துடும்? ஜென்ம பாவம் வந்துடும். அப்படின்னா இயேசு மரியாள் வயிற்றில பிறந்தாரு. அப்ப மரியாளுக்கு ஜென்ம பாவம் இருந்தால், ஏன்னா மரியாள் நம்மை போல தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க, அப்ப மரியாளுக்குள்ள ஜென்ம பாவம் இருந்தால் அப்ப இயேசுவுக்குள்ள வந்திருக்கணுமே. அது ஏன் வரல? நம்ம வேதத்தையும் சத்தியத்தையும் அதே நேரத்தில் சயின்டிபிக்கா என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள. என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஒரு குழந்தை தாய் வயிற்றில 10 மாதம் இருக்கிறது. அந்த தாயினுடைய எல்லா அசைவும் குழந்தைக்கு வந்தாலும், அந்த தாயினுடைய காரியங்கள் எல்லாம் குழந்தையை பாதித்தாலும், ஆனால் அந்த குழந்தையை கருவில உருவாக்குற பொழுது, நல்ல கவனிங்க, கருவில உருவாக்குற பொழுது ஒரு ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய விந்தும் இணைந்து கரு உருவாகுது. அந்த கருவை ஆணாகவோ பெண்ணாகவோ நிர்ணயிப்பது தாயுடைய விந்து அல்ல, தகப்பனுடைய விந்து.
ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அது காரணம் யாரு? தகப்பன் தான். தகப்பனுடைய விண்ணின் மூலமா தான் உருவாகும். அதே போல அந்த தாயுடைய குழந்தைக்கு இரத்தமானது தாயிடமிருந்து அல்ல தகப்பனிடமிருந்து வருகிறது. இது சயின்ஸ்ல இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். யாராவது கெடுத்துட்டாங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணா கடைசியில அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி இவன் இந்த குழந்தைக்கு தகப்பனான்னு இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அதனாலதான் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தாலும் யோசேப்பு மூலமா பிறக்கல, தேவனுடைய ஆவியினால பிறக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால பிறக்கிறார். அப்ப அதனாலதான் அவர் பாவமற்றவராக, முந்தின ஆதாமும் பாவமற்றவனாக பிறந்தார். இயேசு கிறிஸ்து அதன் பிறகு வந்த எல்லாருக்குள்ளும் பாவம் வந்துருச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக இந்த பூமியில பிறந்ததுனாலதான் இன்றைக்கு நம்ம மீட்க முடியும். சரி, இப்ப நம்ம வருவோம். நம்ம பார்க்கிறோம், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று. எந்த குமாரனை? முதல் பேரான குமாரன். ஒரே பேரான குமாரன் சொல்லல, முதற் பேரான. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூத்த குமாரன். இப்ப எங்க வீட்டுல 4 பேர், நான் தான் மூத்த குமாரன். அப்ப முதல் பேரான மூத்த குமாரன்னா எனக்கு பின்னால யார் இருக்கிறாங்க? நான் ஒரே குமாரன்னா பிரச்சனையே இல்ல. பிதாவுக்கு அவர் ஒரே குமாரன். ஆனால் மரியாளுக்கு அவர் மூத்த குமாரன். முதற் குமாரனை பெற்று. நல்லா கவனிங்க, இயேசு எங்க பிறந்தாரு? மாட்டுக்குடியில இல்லையா? சத்திரத்திலையா? நல்லா கவனிங்க, இயேசு பிறந்தது இதுவரை எங்குமே எழுதப்படவே யாருக்குமே தெரியாது. எங்க பிறந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 பிறந்தாரா அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லிம்ஸ்லாம் சொல்றான் பைபிள்ல அப்படின்னா ஒண்ணு எழுதப்படலையே, பிறந்தாரா. இன்னைக்கு போப்பு சில காரியங்களை அறிவிக்கிற பொழுது, அதாவது மரியாளை குறித்ததான இயேசு ரட்சகர்னா மரியாள் உடன் ரட்சகி, இயேசு பாவமற்றவர்னா மரியாள் ஜென்ம பாவம் இல்லாம பிறந்தவங்க, இயேசு உயிர்த்து காட்சி கொடுத்தான்னு மரியாளும் காட்சி கொடுத்தாங்க, இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா மரியாளும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்படி அநேக காரியங்கள், இது எல்லாமே பாரம்பரியங்களா இன்னைக்கு இல்ல, 1950 இதுக்கு முன்னாலே இருந்த போப் 13ஆம் லியோ, இவர் 13ஆம் லியோ அதை எழுதியிருக்கார். அன்னைக்கு தியோலஜியன்ஸ் எல்லாம் கூடி இதெல்லாம் வேதத்திலே தவறானதை எடுத்துக்கொள்ள, அதெல்லாம் எடுத்துறணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு எழுதுனதை அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா எல்லாவற்றையும் என்னுடைய புஸ்தகத்திலே எழுதியிருக்கார். நல்ல கவனிங்க. இப்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், இப்ப இந்த இயேசு நல்ல பாருங்க, பாவமற்றவராக பூமிக்கு வந்தார். அப்ப எங்கே பிறந்தார் என்பது தெரியாது. இப்போ கேள்வி கேட்கிறார், இதெல்லாம் பாரம்பரியமா சொல்றீங்களே, இப்ப இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸும் இது சூரிய கடவுளுக்கு எடுக்கப்பட்ட விழாதானே, இதுவும் பாரம்பரியம் அல்லவா அப்படின்னு கேட்கிற போது போப்பு சொன்னாரு, அது பாரம்பரியம், ஆனா அது இல்லாத ஒண்ணு, நடக்காத ஒண்ணு. ஆனால் இது நிச்சயமாக நடந்தது. தேதி ஒருவேளை மாற்றமாக இருக்கலாம், ஆனால் பூமியில் அவர் பிறந்தது உண்மை அப்படின்னு அவங்ககிட்ட பதில் சொன்னார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பெற்று, அப்போ வழியிலேயே அவர் பிறந்தாச்சு. அது கேத்தலிக் என்சைக்ளோபீடியால என்ன சொல்றாங்கன்னா மரத்தடியிலேங்கிறாங்க. அப்ப எங்க பிறந்தார் தெரியாது, ஆனா வழியிலே பிறந்தாச்சு. இப்ப பிறந்து அதுவும் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல இன்று, திஸ் டே, இன்றைக்கு, இந்த பகல் வேளை அப்படின்னு, இந்த பகல் வேளை. அப்ப இயேசு பிறந்தது இரவுல இல்ல, எப்ப? பகல்ல. அறிவிக்கப்பட்டது அவர்களுக்கு எப்ப? இரவுல அறிவிக்கப்பட்டது. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய காரியம் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இரவுல அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டாலும் அவர்கள் வெட்ட வெளியில காவல் காக்க. இப்ப நம்ம வெளியில போய் நிக்க முடியாது, அதுவும் இரவுல வெளியில நிக்க முடியாது. நம்ம எல்லாம் இந்தியா இலங்கையில இருந்து வந்திருக்கிறோம். இப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கூட இப்ப நிக்க முடியாது, போய் இருக்க முடியாது.
அங்க கூட வெயில் காலத்துலதான் அவர்கள் என்ன செய்ய முடியும், ஆடுகளை காவல் காப்பாங்க வெளியில. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மேய்க்கிறவங்க போய் இந்த காலத்துலதான் போய் அவங்களுக்கு ஒரு இன்கம் என்னன்னா, ஒவ்வொரு நிலங்களையும் போய் ஆடுகளை கடை போடுவாங்க. அங்க போய் அடைய விட்டு அது அதனுடைய அந்த மோஷன், அதனுடைய யூரின் அது உரம், அதனாலதான் அதை செய்வாங்க. இதே போலதான் அங்கேயும் வெட்ட வெளியில இருக்கிறாங்க. அப்படின்னா எப்ப இருப்பாங்க? இதெல்லாம் நம்ம வேதத்திலிருந்தே விளங்கி கொள்ள வேண்டும், வேதத்திலிருந்தே விளங்கி கொள்ள வேண்டும். சரி, இப்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவரை பெற்று அதன் பிறகு சத்திரத்துக்கு போறாங்க. நல்லா கவனிங்க, முதற் குமாரனை பெற்று அதன் பிறகு எங்க போனாங்க? சத்திரத்துக்கு போறாங்க. சத்திரத்துல என்ன இல்ல? இடம் இல்ல. அப்ப இடம் இல்லை என்று சொன்ன உடனே வேற வழியே இல்ல, இரவாயிடுச்சு, வேற எங்கேயும் போக முடியல. ஏதோ ஒரு தொழுவம், அதாவது அது மாடோ அல்லது ஆடோ அல்லது குதிரையோ ஏதோ ஒரு முன்னணியில அது சாப்பிடுற, அந்த புல்ல சாப்பிடுற அந்த முன்னணியில அவர் கிடத்தப்படுகிறார். ஏன்னா அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுதே ஒன்றும் இல்லாமையில வந்தார். நாமும் ஒன்றும் இல்லாம தான் இந்த பூமியில பிறந்தோம், யார் எதையும் கொண்டு வரல. அதே போல போகும் பொழுதும் எதையும் எடுத்துட்டு போறதும் இல்ல. இதற்கு சாட்சியாகத்தான் இயேசு இந்த பூமியில ஒன்றும் இல்லாமையில பிறக்கிறார், ஏழ்மையில பிறக்கிறார். சரி, இப்ப பிறந்த உடனே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது வசனத்துல, இன்று இந்த நாளிலே கர்த்தராகி இயேசு என்னும் இரட்சகர், பாலன்னு சொல்லல, அவர் இரட்சகர்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இரட்சகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை ரட்சிக்க வந்தவர். மரியாள் பாடுறாங்க. அதே லூக்கா 1 அதிகாரத்தை 46-47, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனை. மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தாலும் மரியாளுக்கு இரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து. நான் சொல்லல, அவளே சொன்ன வார்த்தை, என் இரட்சகர். தாவீதின் வம்சத்துல பிறந்தாலும் தாவீதே அவரை ஆண்டவர் என்று தான் சொல்றார் இயேசு. தாவீதே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவருடைய குமார். அப்ப தாவீதின் வம்சத்துல பிறக்கிறார். தாவீதின் வம்சத்துல பிறந்தாலும் தாவீதுக்கும் இரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து. தாவீதுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்து. சரி, இந்த இயேசு ஏன் தாவீதின் குமாரனா எந்த வம்சத்துல பிறந்தார்? யூதா வம்சத்துல பிறந்தார். அப்ப யூதா வம்சம் யாரு? தாவீதுடைய வம்சம். சரி, யூதா வம்சம்னு சொல்றதுக்கு யாரு? யாக்கோபா? யோசேப்பு. நல்ல கவனிங்க, யோசேப்பு தாவீதின் வம்சம் அப்படின்னா அவர் யூதா கோத்திரம். மரியாள் என்ன கோத்திரம்? மரியாள் என்ன கோத்திரம்? மரியாள்கிட்ட தேவ தூதர் சொல்ற பொழுது என்ன சொல்றாங்க? மரியாள்கிட்ட உன்னுடைய இனத்தால், உன்னுடைய கசின் யாரு? எலிசபெத். உன்னுடைய கசின், உன்னுடைய இனத்தால் எலிசபெத். நீங்க அதே லூக்காவுல 1 அதிகாரத்தில் 5வது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எலிசபெத் யாரு? ஆரோனுடைய குமாரத்தி. அப்ப ஆரோன் எந்த குலம், எந்த வம்சம்? லேவி கோத்திரம். ஆரோன் லேவி கோத்திரம். சரி, இப்ப நம்ம இதெல்லாம் கொஞ்சம் லேசா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், அதுக்காகத்தான். அப்ப லேவி கோத்திரத்துல ஏன் பிறக்கணும்? இப்ப ஆரோன் லேவி கோத்திரம். அப்ப லேவி கோத்திரத்துல பிறக்கிறார். ஆனால் அவர் யூதா கோத்திரத்துல. அப்படின்னா யூதா கோத்திரத்துல நல்ல கவனிங்க, எபிரேயர்ல முதல் 10 அதிகாரத்துல இத குறித்து தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் லேவி கோத்திரத்துல பிறந்தாலும் யூதா கோத்திரத்துல ஒரு பக்கம் இருந்தாலும் யூதா கோத்திரத்துல எந்த ஆசாரியனும் இல்லையே, பலி செலுத்த முடியாது. அப்ப பலி செலுத்த உள்ள ஆசாரியன் இங்க இல்லாததுனால அவர் லேவி கோத்திரத்துல அவர் பிறந்தாலும் லேவி கோத்திரத்தின்படி ஆசாரிய முறைமையின்படி அவர் ஆசாரியராக இல்ல. அவர் பிரதான ஆசாரியராக லேவி கோத்திரத்துல வரணும்.
ஆனாலும் நம்முடைய பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து அவர் பலியாக வேண்டி இருக்கிறது. அப்படின்னா அவர் பலியாகணும் அப்படின்னா அந்த பலியை நிறைவேற்றணும்னா அவர் லேவி கோத்திரத்துல மாமிசத்தின்படி உருவாகல. நல்ல கவனிங்க, மாமிசத்தின்படி வராமல் அவர் பிரதான ஆசாரியனாக யார் முறைப்படி? மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும், நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் இன்றைக்கு அவருக்கு அந்த ஆசாரியத்து ஊழியம் செய்கிறோம் என்றால் நாம லேவி கோத்திரத்துல மாமிசத்தின்படி பிறக்கல, வேற எந்த கோத்திரத்திலும் பிறக்கல. ஆனால் புறஜாதியாரே நாம் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி இன்றைக்கு நாம் ஆசாரியராக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அவருக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப இந்த இயேசு பிறந்த அந்த நாள்ல அவர் இரட்சகர் என்று சொல்லப்பட்டது. அவர் இரட்சகர். அவரை நம் பாலனாக மாத்திரம் பார்க்க கூடாது, குழந்தையாக மாத்திரம் பார்க்க கூடாது. இந்திய தேசத்துல குழந்தை இயேசுன்னு அவர் குழந்தையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வளர்ந்து அவர் முதிர் வயதுல அவர் கடைசியில நமக்காய் மரித்து, அதனால அவருடைய மரணம் இல்லாமல் அவருடைய பிறப்போடு இணைந்தது அவருடைய மரணம், அவருடைய வாழ்க்கை முழுவதும். அதுதான் ரட்சிப்பு. அப்ப எப்படி ரட்சிப்பு வந்தது? நல்ல கவனிங்க. இப்ப நான் எல்லாவற்றையும் கதைக்கு நேரம் இல்ல, சுருக்கமாக ஒரு சில காரியங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இப்ப இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவர் இரட்சகராக பூமிக்கு வருகிறார். அதே போல பாத்தீங்கன்னா திரும்பி இன்னொன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது அந்த பிறந்த போது 3 ராஜாக்கள் வந்ததுனால ஒரே குடியில வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. 3 ராஜாக்கள், அது 3 ஞானிகள். எங்க வந்தாங்க? எங்க வந்தாங்க? நல்லா பாருங்க, சத்திரத்துக்குலாம் வரல. எங்க வந்தாங்க? நாசரேத்தூர்ல உள்ள அந்த வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அவர் சுத்திகரிப்பின் நாள் முடிகிற பொழுது எருசலேமிலிருந்து எங்க போயிட்டாங்க? திரும்ப நாசரேத்துக்கு போயாச்சு. தெளிவா நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா தெளிவா இருக்கும். அவர் திரும்ப போயாச்சு. அப்ப அங்க போய் இருக்கிற பொழுது இந்த 3 ஞானிகளும் இங்க வந்துட்டு ஏரோதிட்ட வந்துட்டு திரும்ப அங்க போறாங்க. அங்க போய் வீட்டுல போய் சந்திக்கிறாங்க. அப்ப இயேசு ஏறத்தாழ அவர்கள் சந்திக்கிற பொழுது ஒரு 1.5 வயதுக்கு மேல வளர்ந்த ஒரு சிறுவன், 1.5 வயதுக்கு மேல. அதனாலதான் நல்ல கவனிங்க, இவர்கள் புறப்பட்டு வந்த நாளெல்லாம் கால்குலேட் பண்ணித்தான் இந்த ஏரோது என்ன செய்கிறான்? 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தையெல்லாம் கொலை செய்கிறான். அப்ப இயேசு கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்காரு. இப்ப வீட்டுல போய் சந்திக்கிறாங்க, குடியில போய் சந்திக்கல. எங்க போய் சந்திக்கிறாங்க? வீட்டுல போய் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய காரியம். பின்னால அவர் அங்கிருந்து எகிப்துக்கு போனது, திரும்ப மீட்டுக் கொள்ளப்பட்டது, நசரேத் எனப்படுறதுனால திரும்பவும் நாசரேத்துக்கு போய் தங்குறாரு. அதெல்லாம் வேதத்தின்படி நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது. சரி, இப்ப இன்றைக்கு இயேசு பிறந்தார் என்றால் எதற்காக பிறந்தார் அப்படின்னு பார்க்கிற பொழுது மல்கியா 1 அதிகாரம், மல்கியா 2வது அதிகாரத்துல 15வது வசனத்துல வாசிக்கிறோம். மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. நல்ல கவனிங்க, இங்க பாரு. ஏன் தேவன் இந்த பூமியில எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் மனிதனை உண்டாகிருப்பார், ஆனா அதை செய்யல. அவர் ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு மனிதனை ஏன் படைத்தார் அப்படின்னா அந்த மனிதன் மூலமாக அவருடைய விண்ணின் மூலமாக உருவாக்கப்பட போகிற சந்ததி இருக்குதே, அந்த சந்ததி தேவ சந்ததியாக இருக்கணும். தேவ சந்ததியா இருக்கணுங்கிறக்காக ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார். அந்த மனுஷனுடைய பாவத்தினால அது பாவ சந்ததியாய் மாறிற்று. என்ன சந்ததியா மாறிடுச்சு? பாவ சந்ததியா மாறிடுச்சு. அப்ப இந்த பாவ சந்ததியை மாறினதுக்காக இப்ப இந்த சந்ததியை நல்லா கவனிங்க, இந்த சந்ததியை மீண்டும் தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில ஒரே ஒரு மத்தியஸ்தராக மனிதராக இந்த பூமியில அவதரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு என்ற ஒரே ஒரு மனிதன்
இந்த பூமியில வந்தது. அதனால பவுல் அவரை குறித்து எழுதுகிற பொழுது அந்த மனுஷனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். அவர் மனுஷனாக வந்தார். ஏன் நம்மை போல வந்தார் அப்படின்னா, நல்ல கவனிங்க, இந்த பூமியில அவர் ரட்சிக்க வேண்டும். இப்ப ஒரு வேளை கேட்கலாம், ஏன் இயேசு மனிதனாக வரணும், இயேசு ஏன் மனிதனாக இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு அநேக கேள்விகள் கேட்கப்படுகிறது. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை, ஒரு கதையை சொல்லிட்டு சொல்றேன். ஒரு ராஜா மந்திரி கிட்ட கேட்டாரு, மந்திரியாரு, ஏன் உங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ரட்சிப்பு உண்டாகுக அப்படின்னா ரட்சிப்பு என்ன செஞ்சிருக்கும், மொத்தமா வந்திருக்குமே. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ரட்சிப்பு உண்டாக வந்திருக்கணுமே. ஏன் உங்க ஆண்டவர் ஏன் பூமிக்கு வந்து நம்மை போல மனுஷனா பிறக்கணும், நம்மை போல துன்பங்களை பாடுகளை ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்கிற பொழுது உடனே சொன்னாராம், ராஜா நாளைக்கு இதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு வீட்டுல போய் தன்னுடைய வேலைக்கார ஒருத்தனை கூப்பிட்டு, அது பொம்மை செய்யறவன், அவனை கூப்பிட்டு, ஏப்பா நீ ஒரு பொம்மையை செய்யணும். என்ன பொம்மை அப்படின்னா, ராஜாவுடைய மகன், ஏறத்தாழ ஒரு 2 வயது மகன் இருக்கிறான், அந்த ராஜாவுடைய மகனை போல நீ பொம்மை செய்யணும் அப்படின்னு செய்து முடிச்சுட்டான். செய்தாச்சு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ராஜா மகனுடைய அந்த டிரெஸ் எடுத்துட்டு போய் அந்த பொம்மைக்கு போட்டாச்சு. அந்த பொம்மையை தூரத்தில் பக்கத்துல இருந்து பார்த்தா பொம்மை, கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தா யாரு, ராஜாவுடைய மகன். ஒன்றே சொல்லிட்டான், நாளைக்கு நானும் ராஜாவும் இந்த ஆற்றுல படகுல நாங்க சவாரி போவோம். அப்படி போகிற பொழுது நீ என்ன செய்யணும், இந்த இடத்துல நிக்கணும். இடத்துல நிக்கிற பொழுது நாங்க கொஞ்சம் தூரத்துல வர்ற பொழுது நான் சைகை காமிப்பேன், உடனே அந்த பொம்மையை என்ன செய்யணும், நீ தூக்கி பிடிக்கணும். 2வது சைகை காமிக்கிற போது அந்த பொம்மையை எடுத்து என்ன செய்யணும், தண்ணிக்குள்ள போட்டுறணும். ராஜாவும் அந்த மந்திரியும் வர்றான். வருகிற பொழுது அந்த சைகை காமிச்ச உடனே பொம்மையை தூக்கி பிடிக்கிறான். ராஜா பார்க்கிறான், தூரத்துல இருந்தால் பொம்மையும் தெரியாது, ஏன்னா அவனுடைய டிரெஸ் வேற, மகனுடைய டிரெஸ். தூரத்துல பார்க்கும்போது, ஐயோ என்னுடைய மகனை எப்படி இவன் தூக்கிட்டு வந்தான், ஏன் இங்க தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு கொஞ்சம் நிதானிக்கிற போது சை காமிச்சோட தூக்கி தண்ணிக்குள்ள போட்டான். தண்ணிக்குள்ள போட்ட உடனே இந்த ராஜா என்ன செய்தார்னா, வேகமா பாஞ்சு தண்ணிக்குள்ள போய் எப்படியாவது மகனை காப்பாற்றன்னு தண்ணிக்குள்ள குதிக்க போனாரு. உடனே அந்த மந்திரி சொன்னா தடுத்துட்டு, ராஜாவே அது உங்க மகன் இல்ல, அது என்னது, வெறும் பொம்மை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஏன் தண்ணிக்குள்ள பாய்ச்சீங்க, நீங்க ராஜா, நீங்க கட்டளையிட்டா நான் போய் காப்பாற்ற முடியும். படை வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நீங்க கட்டளை கொடுத்தா போதும் வந்து காப்பாற்றிடுவாங்க. இப்ப நீங்க ஏன் தண்ணிக்குள்ள பாய்ஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம். உடனே ராஜா சொன்னா, எல்லாம் மகன் மீது வைத்த அன்புதான், மகன் மீது வைத்த அன்பு. நல்லா கவனிங்க, நம்மேல் வைத்த அன்புனால, தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை உருவாக்கின தேவன் நம்மேல் வைத்த அன்புனாலதான் இந்த பூமிக்கு நம்மை மீட்பதற்காக நம்மை போல இந்த பூமியில மனுஷனாக இந்த பூமியில அவதரிக்கிறார். அல்லேலூயா. நம்மை போல மனுஷனாக அவதரித்து நம்மை போல ஒரு தேவகுமாரனாக இந்த பூமியில அவதரித்தால் நம்மை போல மனுஷனாக வருகிறார், நம்மை ரட்சிப்பதற்காக. இப்ப பவுல் எழுதுகிறார் ரோமர் 3ஆம் அதிகாரத்துல, எல்லா மனுஷரும் பாவம் செய்து என்ன ஆயிட்டாங்க, மகிமை இழந்துட்டாங்க, எல்லாரும் பாவிகளாக மாறிட்டாங்க. அப்ப எல்லாரும் பாவினா யாரு தூக்கி எடுக்க முடியும், யார் ரட்சிக்க முடியும், யார் மீட்க முடியும்? இப்ப உதாரணம் சொன்னா, பாவம்ங்கிற ஒரு கிணத்துல உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் விழுந்தாச்சு, எல்லா மனுஷனும் பாவங்கிற கிணத்துல விழுந்தாச்சு. இவனும் பாவி அவனும் பாவி, யாரு யாருக்கு துணை செய்ய முடியும், யாரு யாரையும் மீட்டு கொண்டு வர முடியாது. மேல வர்றதுக்கு வழியே இல்ல, யார் மேல இருந்தா தானே தூக்கி எடுக்க முடியும். எல்லாரும் உள்ளுக்கு நடக்கிறான், அதுல ஏறவும் முடியாது. அப்ப
பாவம்ங்கிற கிணத்துக்குள்ள எல்லாரும் விழுந்ததுனால பாவம் அறியாத ஒருவர் மேல இருந்து நம்ம தூக்கி விடணும். அதுதான் ரட்சிப்பு. மேல இருந்து நம்ம தூக்கி விடணும். அதனாலதான் பாவம் அறியாதவராக இயேசு பூமிக்கு வந்து பாவம்ங்கிற கிணற்றுல நம்மை மீட்பதற்காக என்ன செய்கிறாருன்னா தானே பலியாகி அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து, அப்ப ரட்சிப்பு என்றால் நான் சொல்றேன், அந்த ரட்சிப்பை கொடுத்து இப்ப ரட்சிப்பு என்ற கயிறை அந்த கிணற்றுல விடுறார். நல்லா கவனிங்க, அந்த கிணற்றுல விடுறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த கிணத்துல தான் இருக்கிறான். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக இயேசு மரித்தார். அப்ப அத்தனை பேருக்காக அந்த ரட்சிப்பின் கயிறு கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் அந்த ரட்சிப்பின் கயிறை பிடிச்சிட்டு மேல வராங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த ரட்சிப்பு. அப்படின்னா அந்த ரட்சிப்பை எப்படி கொடுத்தார் என்றால் தான் பலியானது மூலமாக. இப்ப பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்கு பலி செலுத்தப்படுகிறது. பாவ மன்னிப்புக்கு என்ன செலுத்தப்பட்டது? பலி செலுத்தப்பட்டது. இப்ப பாவம் நல்லா கவனிங்க, அந்த பலியினால பாவம் பூரணமாய் மன்னிக்கப்படாதனாலதான் இயேசு தானே பலியாகி, இதுவரை மிருகத்துடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பலி செலுத்துறாங்க. ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாம என்ன இல்ல, அப்ப ரத்தம் சிந்தப்படணும். அப்ப மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துட்டு போய் பலியிட்ட நேரத்துல இப்ப இயேசு என்ன செய்கிறாரு? தானே பலியாகி தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு கையால் செய்யப்பட்ட இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, அவர் பரலோகத்திலேயே பிரவேசிக்கிறார். நீங்க 7, 8, 9 அதிகாரத்தை வாய்ச்சி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அவர் பரலோகத்திலேயே பிரவேசிக்கிறார். அப்ப பரலோகத்துல பிரவேசித்ததுனால இப்ப பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. அவருடைய மரணத்தின் மூலமாக ரட்சிப்பு வந்து அந்த ரட்சிப்பின் மூலமாக இது நமக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவு இருக்கு பாருங்க, அந்த உறவு மீண்டும் நமக்கு வந்திருக்கிறது. இப்ப நாம் தேவனோடு உறவு கொள்ளலாம். ஏன்னா அதுக்கு முன்னால தேவனுக்கு முன்னால் நிக்க முடியாது. தேவனுக்கு மனுஷனுக்கு இடையே பகையா இருந்த இதைத்தான் பவுல் நிறைய இடங்கள் எழுதுறார். இப்ப அதெல்லாம் சொல்வதற்கு நேரம். ஏன்னா எபேசியர் எழுதுகிற பொழுது தேவனுக்கு மனுஷனுக்கு இடையா இருந்த நடுச்சுவரை பகையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களை எல்லாம் ஒழித்து நம்ம எல்லாம் தேவனோடு எப்படி ஒப்புரவாக்கினார் அப்படிங்கறத ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு மத்தியில அதை குறித்து சொல்லுவேன். எப்படி நம்மை ஒப்புரவாக்கினார், எப்படி சபை என்றால் என்ன, அவருடைய சபை என்பது அவருடைய மனவாட்டிங்கிறோம், அவருடைய சரீரம், அவருடைய சரீரத்தில் இணைய போகிற மனவாட்டி. அப்படி இயேசு ஒருவர் தானே, அந்த ஒருவருக்கு ஒரு மனவாட்டி தானே, அந்த மனவாட்டி தான் சபை என்றால் அந்த ஒரு மனவாட்டி ஆண்டவரோடு இணைய போகிறது. அப்படியானால் இந்த பூமியில ஒரே ஒரு சபை தானே, ஒரே ஒரு மனவாட்டினா ஒரு சபை தானே. அப்படின்னா அந்த சபை எது, எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், எந்த சபைக்காக பூமிக்கு வரப்போகிறார் என்பதை எல்லாம் என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த 3 புத்தகமும் தயவு செய்து நீங்க வாசிக்கிற பொழுது அநேக காரியங்களை சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். முதல் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா என்னை எப்படி ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்து சேர்த்தார், எப்படி இந்த சத்தியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தா. ஏன்னா ரோமன் கத்தோலிக்கத்துல குருவாக இருந்து அங்க ஊழியம் செய்தவன். ஆனால் அங்கே இருந்த நாட்கள்ல எப்படியெல்லாம் என் ஆண்டவர் என்னை சந்தித்தார், எப்படியெல்லாம் வேதத்தை அவர் கற்றுக் கொடுத்தார், எப்படி என் ஆண்டவர் என்னை மீட்டார் என்பதை, என்னை ரட்சித்தார் என்பதை அந்த புஸ்தகத்துல நான் எழுதியிருக்கிறேன் எல்லா காரியத்தையும். அதே போல சபையை குறித்து 3 புஸ்தகம் இருக்கிறது. தயவு செய்து, ஏன்னா எல்லாவற்றையும் ஆகாயத்துல சிரமம் அடிக்கிறவனாக அல்ல, எல்லாவற்றையும் வேதத்தினுடைய ஆதாரத்தோடும் ரோமன் கத்தோலிக்க உபதேச ஆதாரத்தோடு, அவருடைய உபதேசத்துல நம்பர் எல்லாம் கோட் பண்ணி எழுதியிருக்கு, எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு எழுதியிருக்கிறேன். அதனால இந்த புத்தகத்தின் மூலமாக வெளியே வந்தவர்கள் அதை இரட்சிப்பை பெற்று வெளியில வந்த ரோமன் கத்தோலிக்கத்தின் வெளியில வந்த ஏறத்தாழ பல ஆயிரங்கள், மாத்திரமல்ல குருக்களே ஃபாதர்ஸே வெளியில வந்திருக்காங்க இந்த புஸ்தகத்தை. இன்னும் ஒரு சில அப்படியே தடுமாற்றத்துல இருக்காங்க, ஆனா உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க, ஆனாலும் வெளியில வர முடியவில்லை. நிச்சயமா அவர்களையும் வெளியில கொண்டு வருவார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆக இந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஏன் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஏன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க. ஏன் ரட்சிக்கப்படணும், ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நல்ல கவனிங்க. நாம இலங்கையில் இருந்தோம், இலங்கையும் நமக்கு சொந்தம், வெறுங்கையோட தான் வெளியில வந்தோம், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தோம். இந்த தேசத்துல வந்து இருக்கிறோம், இதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகத்துல எதுவும் நமக்கு சொந்தமே இல்லை. கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம். இந்த பூமியில எல்லாரும் பயணம் போகிறோம். யாரா இருந்தாலும் எதையும் மறிக்கிற பொழுது ஐயோ நான் என்னுடைய உயிருக்குயிரான என் மனைவி என்னோட சேர்த்து புதைச்சிருங்கன்னு சொல்ல முடியாது, தனியா தான் போறோம். ஐயோ நான் நேசித்த என்னுடைய இந்த பொண்ணு, இந்த பூமியினுடைய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஐயோ கொஞ்சமாவது எடுத்துட்டு போகலாமே, ஒரு நகை நட்டு அப்படின்னு கொண்டு போக முடியாது. குழியில வைக்கிற போது எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் போறோம். இப்ப எதையும் கொண்டு போக போறது இல்ல, எதையும் கொண்டு வந்தது இல்ல. ஆனால் போகிற பொழுது ஒரு நிச்சயத்தோடு இந்த பூமியிலிருந்து நாம் மறிப்போம். அதுக்காகத்தான் இயேசுவை தெரிந்து கொள். ஒரு நிச்சயத்தோடு. என்ன நிச்சயம்? நீங்க பிரசங்கியில 7ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் எல்லா மனுஷரும் முடியும். அப்ப மரண நாள் நல்லா பாருங்க, பிறந்த நாளை விட மரண நாள் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை விட அவருடைய மரண நாள். அதனாலதான் இயேசு அவருடைய மரணத்தை, உயிர்ப்பை நினைவு கூற சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா மனிதனுடைய முடிவு, எல்லாரும் மரிக்க போகிறோம். ஆனா எவ்வளவு காலம் பூமியில் இருக்க போற தெரியாது, எல்லாரும் மரிக்க போகிறோம். ஆனால் மரிக்கிற பொழுது நாம ஒரு நிச்சயத்தோடு இந்த பூமியிலிருந்து கடந்து போகணும். எங்கே போக போகிறோம், மரணத்துக்கு பிறகு எங்க போக போறோம், என்ன இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு என்ன வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக நமக்கு ஒரு நிச்சயம் வரும். இப்ப எங்க போக போறோம் நல்ல கவனி. 2 கொரிந்தியர் 4:18 வாசிக்கிறோம், இந்த கண்ணால காண்கிறது எல்லாமே அழிந்து போகும். இந்த கண்ணால எதை பார்க்கறியோ அது அழிந்து போகும். இப்ப நம்ம நல்ல கவனிய, இந்த சரீரத்தை பார்த்து பெயரை சொல்லி கூப்பிடுவோம், அல்லது அம்மா அப்பான்னு கூப்பிடுவோம். இப்ப தானியேல் அந்த சரீரத்தை பார்த்து நல்ல கவனிய, சரீரத்தை பார்த்து கூப்பிடுறோம் தானியேல் அப்படி. ஆனால் இன்னும் அநேக ஆண்டுகள் ஜீவனோடு இருந்து எல்லாரும் மரிக்க போகிறோம். மரிக்கிற போது தானியேல் எப்ப எடுக்க போறான்னு கேட்க மாட்டோம் பாடிய. அப்ப தானியேல் கூப்பிட்டமே அது யாரு, பேரை சொல்லி கூப்பிட்டே அது யாரு? ஒருவேளை பிள்ளைகள் அப்பான்னு கூப்பிட்டாங்க, மரணத்துல அப்பா போயிட்டீங்களே அப்படிவாங்க. யாரு போனது? அப்பான்னு கூப்பிட்ட சரீரம் அங்கதானே இருக்கிறது. இப்ப யாரு கடந்து போனது? நல்லா கவனிங்க. இந்த சரீரத்தில் இருக்கிற ஆவி ஆத்துமா கடந்து போனது, அதுதான் மனுஷன். அது இந்த சரீரத்துல இருந்துச்சு, அதை யாரும் இந்த கண்ணால பார்க்க முடியாது. இதே சரீரத்துல இருந்து இப்ப சரீரத்துல ஆவி ஆத்துமா இருக்கு, ஆனா இந்த கண்ணால பார்க்க முடியாது. அப்படின்னா காண்கிற இந்த சரீரம் அழிஞ்சு போயிரும். புதைச்சு ஒரு சில ஆண்டுகள் கழித்து தோண்டி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாக போக போகிறது. ஆனால் இதே சரீரத்தில் இருக்கிற ஆவியாத்மா, அதனால பவுல் எழுதுவது அதை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இது மண், இது மண் பாண்டம், இது மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆனால் இந்த மண் பாண்டமாக இந்த சரீரத்துல இருந்த ஆவி ஆத்துமா அது நித்தியம். காண்கிற சரீரம் அனித்தியம். அதே போல இரண்டாவது பார்க்கிறோம், இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள்னு இருக்குது. எல்லாத்தையும் கண்ணால பார்த்தால் தெய்வமே அல்ல. காண்கிற சிலைகள், விக்கிரகங்கள் எல்லாமே ஒரு நாள் கட்டோடு அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த கண்ணால பார்த்தால் அது தெய்வமே அல்ல. நம்முடைய ஆண்டவர் இந்த கண்ணால பார்க்க முடியாது, அவர் ஆவியான தெய்வம். அதனாலதான் அவர் நமக்குள்ள வந்து நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென்,
ஹல்லேலூயா. அப்ப ஆவியான அந்த தேவன் தான் நித்தியம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே ஒரு நாள் 100 வருஷத்துக்கு முன்னால் என்ற சிலைகள் இன்னைக்கு இல்ல, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அவர் நல்ல கவனிங்க, மூன்றாவதாக பார்க்கிறோம், இந்த உலகம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒருவேளை நாம நினைப்போம் நாம பெரிய ஒரு தேசத்துல வந்திருக்கிறோம், எல்லா வசதியும் ஆண்டவர் நினைச்ச ஒரு குழுக்குனா உலகம் முழுவதும் போயிடும், எல்லாமே இல்லாம போயிடும். நம்ம இலங்கையில் இருந்தாலும் சரி, இந்த ஜெர்மனியில இருந்தாலும் சரி, எல்லாமே அழிஞ்சு போயிடும். 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மனுஷனுக்கு இல்லை, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த செடி கொடிகள் மரங்கள் வீடுகள் இன்னைக்கு இல்ல, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு நாள் வரும் எல்லாமே கட்டோடு ஒளிந்து போகும். ஆனால் ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் நித்தியம், அதுதாங்க பரலோக ராஜ்யம். ஆமென். அந்த பரலோக ராஜ்யத்தை இந்த கண்ணால பார்க்க முடியாது, நாம கண்டு விசுவாசிக்கவில்லை, காணாமல் விசுவாசிக்கிறோம். அப்படியானால் இந்த கண்ணால காண முடியாத ஆவி ஆத்துமா, காண முடியாத அந்த தேவனிடத்திற்கு அவருடைய ராஜ்யத்தில் போய் சேரணும். அதுக்காக தான் நீங்களும் நானும் இங்க வந்திருக்கிறோம். இல்ல இந்த உலகம் தான் கதி, இந்த உலகம் தான் நித்தியம் அப்படின்னா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாபம். எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் எப்படி வாழ்ந்தாலும் அல்ல, இப்படி வாழ்ந்தால்தான் அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் இந்த சத்திய வேதம். அல்லேலூயா. இந்த சத்திய வேதம் அதைத்தான் சொல்லு. அதனாலதான் இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு, ஏன்னா அங்க போய் சேரணும்னா இயேசு சொன்னா நான் ஒருவனே வழி, there is no other way, வேற வழியே இல்லை. அப்ப இயேசு ஒருவர் தான் வழி. அப்ப இந்த இயேசு, அதனாலதான் போப்பு சொன்னார், நல்ல கவனிங்க, போப்பே இப்ப கேத்தலிக் சொல்லி இருக்காரு, எந்த புனிதர்கள் எந்த மரியாதையும் நம்ம அவர்கள் வழியா போக முடியாது, அவர்கள் நம்மை ரட்சிக்க முடியாது, இயேசு என்ற ஒருவர் தான் ரட்சகர். அந்த இயேசு என்ற ஒருவர் மூலமாகத்தான் நாம தேவனிடத்தில் போய் சேர முடியும். இதை இன்னைக்கு சொல்றாங்க, ஆனாலும் எத்தனையோ முறை சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாலே 1950க்கு முன்னாலே சொன்னாங்க. அன்னைக்கு இந்த மீடியாவெல்லாம் இல்ல, அதனால வெளியில அதெல்லாம் வரல. 2வது வத்திக்கான் சங்கம் 62ல ஆரம்பிச்சு, அப்பவே சிலை வழிபாடு தவறு எடுத்துறன்னு திருச்சபை சொல்லிச்சு. ஆனாலும் வெளியில எடுக்க முடியல, இன்னைக்கு வரை சொல்ல முடியல. 1979 மே 17 இதுக்கு முன்னாடி இருந்த ஜான் பால் செகண்ட் என்ன சொன்னார்னாக்கும், இப்ப உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற ஒரு ஸ்தலம் 1439 வந்துச்சு, அதுக்கு முன்னால கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப 1562 தான் திரும்பவும் கொண்டு வர்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஸ்தலம் வேதத்திலே இல்ல, எந்த தியோலஜியன்ஸ்ல ப்ரூவ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஸ்தலம் இல்லைன்னு 1979 மே 17 எழுதுனது எல்லாத்தையும் நான் புக்ல எழுதியிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரை சொல்லப்படல, இன்னைக்கு வரை வெளியில தெரியல. அப்ப எல்லாமே உண்மை ஒவ்வொரு நாளும் நிச்சயமா மறைபொருள என்றைக்காவது ஒரு நாள் வெளியில வரும். இல்லுமினாட்டிகள் பார்க்கிற ஏறத்தாழ 200 நூற்றாண்டுக்கு முன்னாலே பிசாசு 13 குடும்பத்தை வச்சு ஆரம்பிச்சான். இந்த இல்லுமினாட்டிகள் 13 குடும்பத்தினுடைய வழி வந்தவங்க தான் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அதுவும் வெளியில வந்திருக்கு, இப்பதான் நமக்கு தெரியும் இதனுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, இதன் மூலமா உலகத்தில் என்ன செய்ய போகிறான். இன்றைக்கு இந்த ஐரோப்பா தேசத்துல ஐரோப்பா யூனியன் ஆரம்பிச்சு ஏறத்தாழ என்ன செஞ்சிருக்காங்க, இந்த ஐரோப்பா யூனியன் எத்தனையோ காரியம் இருந்தாலும் இந்த மிருகத்தையும் ஸ்திரீயையும் ஏன் சிம்பிளா கொண்டு வந்தா, எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இந்த அந்தக்கிறிஸ்து கடைசியில யார் எப்படி வெளிப்பட போகிறார், இன்றைக்கு இஸ்ரவேலை குறித்து சொன்ன தீர்க்கதரிசனங்கள் எப்படி நிறைவேறி கடைசியில என்ன நடக்க போகிறது, இறுதியில என்ன நடக்க போகிறது, இதெல்லாம் பெரிய ஸ்டடி. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்வதற்கு நேரில் புஸ்தகத்தில் இருக்கிறது. தயவு செய்து வாங்கி வாசித்து கொஞ்சமாவது புரிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம தெரியணும், நாம யாரு, நம்ம எங்க போக போறோம், என்ன நடக்க போகிறது, இனி என்ன சம்பவிக்க போகிறது, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்படின்னா நல்ல கவனிங்க, இந்த ரட்சிப்புக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அன்றைக்கு இந்த இயேசுவை இன்னார் என்று யாரும் அறிந்து கொள்ள முடியல. இயேசு ஒரு சாதாரண மனுஷனாக பூமிக்கு வருகிறார். அவர் எப்படி தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியல.
யூதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, சீஷர்களே அவர் ஏற்றுக்கொள்ள முடியல, யூத குருக்கள் அவர் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால்தான் பிலாத்துவிட போய் என்ன முறையிடுறாங்க, இவர் தன்னை தேவன் என்று சொல்லுகிறாரே. ஒரு சாதாரண மனுஷன், நீ ஒரு சாதாரண யோசேப்பின் குமாரன், மரியாள் வயிற்றிலே பிறந்த ஒரு குமாரன், அதுவும் நாசரேத்திலிருந்து இவன் கேட்கிறான், யாரு நத்தனவேல் கேட்கிறான் பிலிப்பு கிட்ட, நாசரேத்திலிருந்து நல்லது ஏது வரக்கூடுமோ? ஏன்னா யூதேயா இங்க இருக்குது, அது யாரு யூதேயா யூத ஏனோ அப்படின்னா இந்த கோத்திரம் யூதா கோத்திரம். ஆனால் நாசரேத்து கலிலேயாவில் இருக்கு. இப்போ அது புறஜாதிகள் நகரமாக இருக்கிறது. அப்ப புறஜாதிகள் மத்தியில இருந்து ஒரு மேய்ப்பர் வர முடியுமா? ஒரு இரட்சகர் வர முடியுமா? ஒரு மீட்பர் வர முடியுமா? அவரை எப்படி நாம தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியல. யாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. திடீர்னு யாராவது ஒருத்தர் எழுப்பி திடீர்னு நான் தான் மெசியான்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுல அவருடைய மரணத்துக்கு பிறகு சிலுவையை குறித்து பிரசங்கிக்கிறான் பவுல் எழுதுகிறார். சிலுவை குறித்து பிரசங்கிக்கிற பொழுது, ஏன்னா புறஜாதிகளுக்கு இது ஒரு கொலைகார சின்னம், இது ஒரு கொலைகார சின்னம். இப்ப நம்ம ஊர்ல தூக்கு கயிறு வச்சுட்டு இந்த தூக்கு கயிறு தான் ரட்சிப்பின் சின்னம்னாக்கும் இவனுக்கு என்னவோ மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. அதே போலதான் இன்றைக்கு சிலுவை குறித்து பிரசங்கிக்கிற பொழுது அது ஒரு கிரிமினல் குற்றவாளி கொடுக்கப்படுகிற தண்டனை. அந்த சிலுவையில மரித்த இந்த இயேசுதான் இரட்சகர்னா யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல, புரியல. ஆனால் அவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அப்ப இந்த இயேசு யார் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சாதாரண மனிதனாக எங்க தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டாலும், ஆனால் அவர் பிறந்தது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியாது. பெத்லகேமில் பிறந்தாரு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா நாசரேத்தூர்ல இருந்தா பிறந்தாருன்னு தெரியும். ஏன்னா எல்லாரும் அப்படித்தான் நினைச்சாங்க. அப்ப நாசரேத்தூர் இயேசு நாசரேத்தூர்ல இருந்தா வர்றாரு. அவருடைய சொந்த சகோதரை கூட ஏற்றுக்கொள்ள முடியல. பிரபலமா இருக்கிறவன் எருசலேமுக்கு போகணும், நீயா இங்க உயிரை வாங்குற கேட்கிறான். ஏற்றுக்கொள்ளல, யாருமே ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஒரு சாதாரண யோசேப்பின் குமாரன் என்று சொல்லப்பட்ட மரியாளின் குமாரனாக இந்த இயேசுவில பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட 450 தீர்க்க தரிசனங்கள், இயேசுவை மெசியாவை குறித்து சொல்லப்பட்ட 456 தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று என்றால் இந்த இயேசு யார்? அவருடைய மரணத்துல கடைசி ஒரு சில மணி நேரத்துல 27 தீர்க்க தரிசனங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. எல்லாமே நிறைவேறுகிறது என்றால் இந்த இயேசு யாரு? ஒரு சாதாரண மனுஷன் தான். அந்த மனிதனிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று என்றால் இந்த இயேசு யார்? இது சாதாரண ஒரு மனுஷன். கையை வச்சா சுகம் கிடைக்குது, பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகுது, திமிர்வாதக்கார படுக்கை தூக்கிட்டு ஓடுறான், மரித்தவன் உயிரோடு எழும்புகிறான். ஜனங்கள் பார்க்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷன், நல்லா கேளுங்க, நம்மை போல ஒரு மனுஷன். ஆனால் இந்த இயேசு கை வச்சா சுகமாகுது, பாடையை தொட்டா அவன் உயிரோடு வர்றான். அப்படின்னா இந்த இயேசு யார் என்று ஜனங்களை குழம்பி போயிருக்கான். இவ பாடையை தூக்கிட்டு வந்தவெல்லாம் அவன் உயிரோடு எழுப்பினவனே எப்படிப்பட்ட மனநிலை இருந்திருப்பான்? அப்படியே விரைச்சு போயிருப்பான். என்ன நடக்குதுன்னு தெரியல. இது யாரு? கடல போறார், காற்றும் பயங்கரமா அலையும் போது உடனே இறையாதே சும்மா இருந்தோடனே அது அப்படியே அமருது. சீஷர்களே சொல்றாங்க, இவர் யாரோ? எல்லாருக்கும் ஆச்சரியம். தனி எடுத்து ஜெபம் பண்ணா தாட்சரசமா மாறுகிறது. அப்பத்தை எடுத்து ஜெபம் பண்றாரு, அதுபாட்டு பழுகி பெருகுது. புரியல ஜனங்களுக்கு. இவரை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் இவர் தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது, அவ்வளவுதான். அப்படின்னா இந்த இயேசு செய்த எல்லா காரியங்களையும் பார்க்கிற பொழுது இந்த இயேசு யாரு? ஏன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? இந்த இயேசு எனக்கு யாரு? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பூமியில எந்த ஒரு மனுஷனுக்கு குற்றம் சாட்டாத ஒரு மனிதன் இருக்கிறார், இயேசு ஒருவர்.
பூமியில பிறந்த எந்த மனுஷன் நீதிமான் கூட 7 முறை தவறுகிறான். ஆனால் ஒரு மனுஷன் கூட குற்றம் சாட்ட முடியல. அவரை குறித்து யாரும் சிலுவையில கூட அவர் சொல்ற அவர் நீதிமான். 125 சொல்றான் அவர் மெய்யாகவே நீதிமான். பிலாத்து கொண்டு வராங்க, அவனும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல, இவர் நீதிமான். பிலாத்துடைய மனைவி சொல்றா அவர் நீதிமான். காட்டி கொடுத்த யூதாஸ் கடைசியில் சொன்னா மாசற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே. அப்படின்னா இந்த இயேசு யாரு? இந்த இயேசு யாரு? யாருமே குற்றம் சாட்டாத ஒரே ஒரு மனிதன் பூமியில் இருக்காருன்னா இயேசு ஒருவர் தான். அப்ப இந்த இயேசு யார்? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது தன்னை தேவன்னு சொன்னாரான்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. இயேசு எங்கப்பா தேவன்னு சொன்னாரு? அதையும் நம்ம ஏன்னா இதை தெரிஞ்சுக்கணும். இயேசு எங்க தன்னை தேவன் என்று சொன்னாரு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் யூதர்கள் பிலாத்து கிட்ட போய் சொல்றாங்க இவர் தன்னை தேவன் என்று சொல்லாம சொல்லுவாங்களா? அப்ப எங்க சொன்னாரு அப்படின்னா நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யாராவது சொல்ல முடியுமா? இல்ல, ஒரு சாதாரண மனுஷன் தான், யோசேப்பின் குமாரன் தான். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா இந்த இயேசு யாரு? குழம்பி போயிருக்கிறான். மனிதர் யாரும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் மரணத்துக்கு பேர் முதல்ல ஒருவேளை பேதுரு நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் அறிக்கையிட்டாலும் அவர் மரிக்கன்னு சொல்லும் போது அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. மரணத்துக்கு பிறகு உயிர்ப்புக்கு பிறகுதான் எழுதுறாங்க அவர் மெய்யான தேவன். அதுக்கு முன்னால கண்டுபிடிக்க முடியல. சரி, நல்லா கவனிங்க. இப்ப இந்த இயேசு சொல்றாரு நான் மரிக்க போகிறேன், என்னை சிலுவையில அறைய போகிறார்கள், நான் மரித்து 3வது நாள் நான் உயிரோடு எழுவேன். ஒரு சாதாரண மனுஷன், நல்லா கவனிங்க, ஒரு சாதாரண மனுஷன் இன்னைக்கு யாராவது சொன்னா என்ன சிலுவையில் அறைய போறாங்க, நான் மரிக்க போகிறேன், ஆனா 3 நாள்ல நான் உயிரோடு எழுந்துருவேன் அப்படின்னா இதுவரைக்கும் இது நடக்காதது. அப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த ஆளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்ப நிறைய எங்க ஊர்கள்ல இந்தியாவில் நடந்திருக்கு. அதாவது என்ன நீ உயிரோட புதைச்சிருங்க, மண்ணை வெட்டி உள்ளுக்குள்ள வச்சு மேல ஒரு பலகையை வச்சுட்டு மேல மண்ணை போட்டு இப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. என்ன உயிரோட புதைச்சிருங்க, நான் 3 நாளே வெளியில வந்துருவேன், 3 நாள் கழிச்சு தோண்டி பாருங்க அப்படி சொன்னவன் பூரா மண்ணோடு மண்ணா போயிட்டான். அப்படின்னா இந்த இயேசு சொல்றாரு அவருடைய சீஷர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. பேதுரு உங்களுக்கு வேண்டாம்ங்கிறான், யாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. திரும்ப 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 சொல்றாரு. அப்படின்னா ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன் தான், ஆனாலும் அவர் சொன்னபடியே சிலுவையில் அறைகிறார்கள், அவர் சொன்னபடியே மரிக்கிறார், அவர் சொன்னபடியே அடக்கம் பண்ணப்படுகிறார், அவர் சொன்னபடியே 3ஆம் நாள்ல உயிரோடு எழுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே எல்லாம் நடந்தது. அப்படின்னா இந்த இயேசு யாரு? சாதாரண மனுஷனா அல்லது தேவனா? சரி, அவர் உயிரோடு எழுந்தார்னு சீஷர்களால் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க வதந்தினே வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, வதந்தி பரவுது. இப்ப மரித்து உயிர்த்துட்டாரு வதந்தி எல்லா இடங்களிலும். உடனே படை வீரர்கள் போய் காசை கொடுத்து அவங்க போய் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் உயிரோடு எழுந்தார் என்பது தெரியும். ஆனாலும் காசை கொடுத்துட்டு வேற வழி இல்லாம போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க தூங்குற போது அவங்க சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, அது மிகப்பெரிய கல், சாதாரண ஒரு ஆள் 2 ஆள்லாம் நகர்த்த முடியாது. அதனால காலையில யாரு நமக்கு கல்ல நகர்த்த போறாங்க? ஏன்னா பெரிய கல். அப்ப அந்த கல்ல அதுவும் கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டா இருப்பாங்க. 3 நாள் அவர் உயிர்ப்பிக்க போறான்னு சொல்லிட்டு 3 நாள் அவங்களை கோய் சாட்சியா வச்சிருக்காங்க. அப்ப அந்த படை வீரர்கள் மத்தியில திடீர்னு அந்த கல்லை புரட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இது நம்பத்தக்கதாக இல்ல. ஆனால் நல்ல கவனிங்க, அன்றைக்கு இருந்தது ரோம அரசாங்கம். உலகத்திலே மிகப்பெரிய அரசாங்கம் ஒன்று அப்படின்னா அது ரோம அரசாங்கம். உலகத்திலே மிகப்பெரிய அரசாங்கம். அந்த ரோம அரசாங்கம் இன்னைக்கு ஒருவேளை இந்த ஜெர்மனியில யாராவது ஒருத்தர் கொன்னு புதைச்சிட்டான்னா எப்படியும் நிச்சயமா என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்துருவாங்க.
ஆனால் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய அரசாங்கம் இந்த ரோம அரசாங்கம். அதனை பார்த்தா இயேசு ரோம அரசாங்கத்தினுடைய கைதி. பிலாத்துவின் கட்டளையினால்தான் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அப்ப பிலாத்துவினுடைய அதிகாரத்திலே அவர் சிலுவையில் அறையப்படுகிறார் என்றால் பிலாத்து அங்கீகரிக்கிறார்னா அவர் ரோம அரசாங்கத்தினுடைய கைதி. அப்ப அந்த ஒரு கைதிய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா எங்க இன்னைக்கு வர அவருடைய சரீரத்தை அவருடைய உடலை பிணமாகவோ அல்லது உயிரோடவோ ஏன் இன்னைக்கு வர கொண்டு வர முடியல? ஏன் இந்த கையாலாகாத அரசாங்கமா? இல்லையே. ஏன் இன்னைக்கு வர கொண்டு வர முடியல? இன்னைக்கு வர அவருடைய கல்லறை திறந்திருக்கிறதே. அப்படியானால் இந்த இயேசு உயிர்த்தார் என்பது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, அது அறிவு சார்ந்த நம்பிக்கை. ஏன்னா அவருடைய சரீரத்தை இன்னைக்கு வரை கொண்டு வர முடியல அப்படின்னா அவர் உயிர்த்தார் என்பது அறிவு சார்ந்த நம்பிக்கை. இந்த இயேசுவுக்காக இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து இருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள். இந்த வேதம் 12ஆம் நூற்றாண்டு வரை நம்ம கையில் இல்லை. 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு சில குருக்களை எழுப்பினார். அந்த குருக்கள் ஜான் விக்லிப், கால்வின், ஸ்விங்லி, இப்படி அநேக குருக்களை எழுப்பினார். நல்ல கவனி, கொஞ்சம் பாருங்க, கடைசியா முடிக்க போறேன், தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. இந்த வேதத்தை மொழிபெயர்த்தாங்க, பிரிண்ட் பண்ணாங்க, எல்லாரையும் உயிரோடு எரிச்சு கொண்டுட்டாங்க. போப்பு தலைமையில ஜான் வெஸ்லாம் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார். அப்படியே மீறி வேதம் வெளியில வந்துருச்சு. அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஐரோப்பாவில், நான் வரலாறு சொல்றேன் நடந்த சம்பவத்தை, இந்த ஐரோப்பா தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் வெளியில வர்றாங்க. கத்தோலியை திருச்சி விட்டு வெளியில வந்தாங்க வேதத்தை எடுத்துக்கொண்டு. போப்பு சொன்னாரு எல்லாரையும் கொன்னுரு அப்படின்னு. போப்பு தலைமையில குருக்கள், போப்பு சொன்னார், ஒரு ஆள் எவ்வளவு பேரை கொன்றியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு பரலோகம், நான் கேரண்டி. நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், வரலாற்றில் நடந்த சம்பவம். ஏறத்தாழ நல்ல கவனிங்க, அநேக வண்டி சக்கரத்துல வைத்து இழுத்து கொல்லப்பட்டார்கள். வெட்டியை வச்சு அப்படியே கட்டி ரெண்டா அப்படியே பிச்சு, சரீரத்தை ரெண்டா பிச்சது இந்த தேசத்துல வரலாறு. அதே போல ஒரு பெட்டியில அப்படியே உள்ள கட்டி வச்சுட்டு ஆணி ஃபுல்லா இருக்கு மூடியில, அப்படியே ஓங்கி அடிச்சா அப்படியே ரத்தம் பேரிட்டு வரும். இதுவும் நடந்தது. அது மாத்திரமல்ல, பெண்களை நிர்வாணப்படுத்தி குருக்கள் என்ன பண்ணாங்கன்னா சூலாயுதம் மாதிரி ஆயுதத்தை வச்சு குத்தி 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 சாகடிச்சாங்க இந்த தேசத்துல. இப்படி செத்தவர்கள் 13, 14, 15ஆம் நூற்றாண்டுல 5 கோடி பேர், 50 மில்லியன் இந்த ஐரோப்பா தேசத்துல. அதுக்கு தப்பி ஓடினாங்க பாருங்க. இவங்க ஓடி போய் தேர்ந்த தேசம்தான் அமெரிக்க தேசம். நம்ம எல்லாம் ஆண்டவரை நம்பி வந்திருக்கோம். we trust in God பிரிண்ட் பண்ணா படத்துல. நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட் சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து வந்திருக்கனால மொத்தத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு ஆரம்பிச்சாங்க. இதான் வரலாறு. அப்படியானால் ஏறத்தாழ 10 கோடிக்கு மேல இந்த ஒரு சாதாரண மனுஷனுக்காக ஜீவனையும் கொடுத்தார்கள் என்றால் இந்த இயேசு யார்? கடைசியா ஒன்னே ஒன்று சொல்ல முடிக்கிறேன். இந்தியாவில் யாராவது இந்தியாவில இருந்து வந்திருக்கீங்களா? இந்தியாவில இருந்து யாரு இருக்காங்களா? இருக்கு. சரி, இந்தியாவில் வடகிழக்கு மாகாணம், பழைய மேகாலயா, இப்ப அஸ்ஸாம். நல்ல கவனிங்க, நடந்த சம்பவம். பழைய மேகாலயா, அஸ்ஸாம், அந்த பகுதி முழுவதுமே மேகாலயா, அஸ்ஸாம், நீங்க பார்த்தா நாகாலாந்து, இப்ப மணிப்பூர், இது எல்லாமே மலை ஜாதிகள் இருக்கிற ஒரு இடம், ட்ரைபல்ஸ் அவங்க இருக்கிற இடம். அந்த இடத்துல ஒரே ஒரு மனுஷன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நோக்சன் என்ற ஒரே ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டான். அந்த மனிதனுடைய மனைவி, பிள்ளைகள் 2 பேரு, இந்த 4 பேரும் தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆராதிப்பது தெரிந்த உடனே அந்த மலை ஜாதிகளுடைய தலைவன் வர்றான். தலைவன் வந்து உங்களை கூப்பிடுறான், கூப்பிட்டு நிறுத்துறான். மலை ஜாதிகள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்படி கூடி இருக்கிற பொழுது அந்த மலை ஜாதியினுடைய தலைவன் கேட்கிறான், நோக்சன்
நம்முடைய குல தெய்வத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு இயேசுங்கிற ஒரு மனுஷனை நீ போய் தெய்வமாக ஏற்றுக்கொள்றியே, அதுவும் எங்கே வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு இயேசுங்கிறவரை நீ தெய்வமா ஏற்றுக்கொள்றியே, இந்த தெய்வத்தை குல தெய்வத்தை விட்டுட்ட, இப்ப நான் உனக்கு இது கொடுக்கிறேன், டைம் கொடுக்கிறேன், இப்ப இயேசுவை மறுதலிச்சிட்டு நம்ம குல தெய்வத்தை நீ வழிபடணும். உடனே அந்த நோக்சன் சொன்னா, இல்ல இல்ல, நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். 2 பிள்ளைங்களை அம்பு எஞ்சி கொன்னுட்டான். அப்ப அம்பு தான் இருந்தது, கொன்னுட்டான். மனைவி இவனும் நிக்கிறான். நோக்சன், இப்பவாது நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்க, இப்பவாது நீ மறுதலிக்கிறியா? இல்ல இல்ல, இயேசுவின் பின்னாலே போக துணிஞ்சேன். கொன்னுட்டான் மனைவிய. கடைசியா நோக்சன் மட்டும் நிக்கிறான். உயிராது போவதற்கு முன்னால இப்ப நீ மறுதலிச்சிட்டு நீ வந்துட்டீனா உன் ஜீவனாவது தப்பும்படி ஓடிரு அப்படிங்கிற போது அவன் சொன்னா, இல்ல இல்ல, நான் வைராக்கியமான இருக்கிறேன், இந்த இயேசுவின் பின்னால போக துணிஞ்சிட்டேன், நான் பின்னோக்கேன். அம்பு எய்றார், மரணத்துக்கு போராடி மரிக்க போகிறா. மரிக்க போகிற அந்த நேரத்துல அந்த தலைவன் சொல்றான், நல்லா கவனிங்க, மரிக்கிற அந்த சூழ்நிலையில அந்த தலைவன், அந்த ட்ரைபல்ஸுடைய தலைவன் சொன்னா, ஒரு சாதாரண மனுஷன்னு சொன்ன இந்த இயேசுவுக்காக, இந்த இயேசுதான் தெய்வம் என்று தன் குடும்பம் முழுவதையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறானா, நிச்சயமா இந்த இயேசுதான் தெய்வம், நான் ஏற்றுக்கிறேன்னா. ஜனங்கள் அத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார். அதனால இன்றைக்கு அங்கே அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். அதிகம், இந்தியாவிலே அதிக கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியில் எல்லாம். காரணம், ஒரு நோக்சன் என்ற ஒரு மனிதன் மடிந்தான். ஏன் இப்படி மடியணும்? ஒரு சாதாரண மனுஷன். ஆக அந்த மனுஷனுக்காக இந்த பூமியில எல்லாரும் அடிக்கிறார்கள். 2000 வருஷமாக அவரை நினைவு கூறுகிறார் என்றால், இந்த இயேசு 100% மனிதனாக பூமிக்கு வந்தார். அதே நேரத்தில் அவர் 100% தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, அவரை நினைவு கூறும்படிக்கு, அவர் பிறப்பு மாத்திரமல்ல, அவருடைய மரணம் நமக்கு முக்கியம். அந்த மரணத்தின் மூலமாகத்தான் ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நீங்களே ஏற்றுக்கொண்டு, இந்த இயேசுவுக்காக, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவுக்கு வாழ போறது கொஞ்ச காலம். 6 லட்சம் 100 லட்சம் எப்படி வேணாலும் மரணம் வரப்போகிறது. ஆனா கொஞ்ச காலத்துல நாம இந்த பூமி அநித்தியம், அது நித்தியம். அப்படின்னா நித்தியமாக இந்த ஆவி ஆத்துமா அவரோடு போய் சேரணும்னா இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக இயேசு பூமிக்கு வந்தார். இன்னைக்கு அதை விட்டு ஊரா போய் எல்லா இடங்களிலும் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த இயேசு என்ன ரட்சித்ததுனால. நான் அதை உங்களுக்கு சொல்லலைன்னா உங்களுடைய இரத்தப்பழி ஆண்டவர் என்னிடத்துல கேட்பார். ஆனால் சொல்லிட்டு மனம் திரும்புவது உங்க கையில் தான். அது கர்த்தர் தான் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனா நான் சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டு அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர் செய்ய வேண்டியதுதான் செய்தோம் என்று இப்ப உங்கள் மத்தியில அதை அறிக்கை எடுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த 3 புத்தகங்கள் இருக்கிறது. தயவு செய்து நீங்க வாங்கி இதை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஏதோ விற்பனைக்கு அல்ல, ஆனா எப்படியாவது என் ஜனம் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், விடுதலையாக்கப்படணும். இது ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய அத்தனை காரியங்கள் இதுல இருக்கிறது. எல்லா காரியம் எப்படி என் ஆண்டவர் என்னை சந்திச்சார். ஏன்னா நீங்களே தெரியும், ஏன்னா நாங்க தான் ஆதி சபை, நீங்களாம் பாதியில இருந்தவன் சொல்றாங்க. அப்ப ஆதி சபை எது? இந்த ரோமன் கத்தோலிக்கு எந்த வருஷம் எந்த ராஜாவினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மதம். இன்னைக்கு போப்பு போய் 2 கிழமைக்கு முன்னால துருக்கியில நைசேயாவில் போய் சொல்றாரு, 1700 வருஷத்துக்கு கழிச்சு, அதே 325 முதல் கவுன்சில் துருக்கியில நைசேயாவில் இதே கான்ஸ்டன்டைன் கூட்டின கவுன்சில்ல தான் அந்த விசுவாச பிரமாணம், அந்த விசுவாச பிரமாணத்தை போய் அறிக்கையிட்டார். அப்படின்னா 1700 வருஷம் கழிச்சு.
இப்ப இந்த 1700 வருஷம் தான் இந்த ரோமன் கத்தோலிக்க ஆரம்பிச்சு நடக்கிறவர்கள். அதுக்கு முன்னாலே என்னது, எல்லா காரியத்தையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்றேன். இந்த புஸ்தகத்துல அவருடைய உபதேசங்கள், டாக்டரின் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யார் அந்த கிறிஸ்து, யார் அந்த கிறிஸ்துவ வெளிப்படுவார்கள், எல்லா காரியமும் இதுல இருக்குது. அதுல முக்கியமாக ரோமன் கத்தோலிக்க அத்தனை உபதேசங்கள் டாக்டரின் நம்பரோட ஆதாரத்தோட இதில் எழுதி. அதனால இதையும் வாசிங்க. இது சபையை கட்டு. நாம இப்ப சபையை கட்டுகிறோம். இயேசு எந்த சபையை கட்டுகிறார், எந்த சபைக்காக வரப்போகிறார். ஆமென். இந்த 3 புத்தகமும் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில தான் நாங்க கொடுக்கிறோம். ஆனா அதே நேரத்துல ஒரு வேளை நீங்க விரும்பினாக்கும் சிடியிலையும் அதை முழுவதும் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எல்லா காரியமும் என்னுடைய சாட்சி இந்த சிடியில எல்லா காரியமும் சொல்லி இருக்கிறேன். இது கத்தோலிக்கர்கள் நீங்க போட்டு காமிச்சீங்கன்னா நிச்சயமாக அவர்களும் அதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கு. ஆக எப்படியாவது நம்முடைய ஜனம் ரசிக்கப்படணும், நம்முடைய ஜனம் சந்திக்கப்படணும். இதான் என்னுடைய வாஞ்சி. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இதை நீங்க வாங்கி வாசிங்க, இதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மூலமாக யாருக்காவது சொல்ல முடியும்னா இந்த புஸ்தகத்தையாவது வாங்கி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுங்க. என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்தித்த ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார். ஆமென். அடிமேல் அடி அடிச்சு அம்மீன் நகரும். சொல்ல சொல்ல என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இதே நேரத்தில் அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்துல என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள்ல மிகப்பெரிய வாழ்த்து. அப்படின்னா இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னாக்கா அதை போல சந்தோஷம் ஒண்ணுமே